மனிதன் முடிவெடுப்பான், கடவுள் நிராகரிப்பான்னு சொல்லுவாங்க. என் ஆசையை நிராகரிச்ச கடவுள் என் சித்தப்பா ஆசையை நிறைவேற்றினார். மரணப்படுக்கையில் ஒரு மனுஷனோட ஆசையை நிராகரிக்கிறவன் மனுஷனே இல்லை. இப்ப நான் மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐஷு பிற பொண்ணோட என் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணிட்டு அவரு போயிட்டாரு. என்ன இந்த கிராமம் பச்சை பசேல்னு ரொம்ப அழகா இருக்கா? இந்த அழகான அமைதியான கிராமத்துல தான் நான் பிறந்தேன். என் பேரு ஐஷு. இந்த ஊர்லயே எங்க குடும்பம் தான் பெரிய குடும்பம். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் எல்லாரும் எங்க அப்பா கிட்ட தான் வருவாங்க. எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு. ஒருத்தி தமிழ், இன்னொருத்தி சுப்பு. நாங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒன்னா தான் படிச்சோம். சரி ஒன்னா தான் சுத்தணும். இதுக்கப்புறம் காலேஜ். நேற்று எங்க அப்பா பார்க்க டாக்டர் ஒருத்தர் வந்திருந்தான். ஸ்டைல ஒருத்தர் அடிக்கண்ணில் ஒரு மச்சம் அப்படி இருந்தாங்க. நேரில் பார்க்க அவ முன்னாடி நான் நின்னேன். என் புத்திக்கு தெரியும் அந்த இடத்துல இன்னொரு ரோடு இருக்குன்னு. ஆனா என் மனசுக்கு ஐஷுவை தவிர வேற எதுவுமே தெரியல. இனி அவ முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? ஐஷு என் வாழ்க்கையில கலந்து ஒருத்தி ஆயிட்டேன். அவகிட்ட எனக்கு பிடிச்சதே நான் இப்படிதான் இருக்கணும்னு எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம். தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது. உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது. கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது. 4 கண்ணாடி
சுவர்களுக்குள்ளே நானும் எழுதுவத்தியும் தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ இருக்கும்போது ஒரு நாள் இவன் தான் ஆசை ரவி. பல்லாவரம் நகரத்திலே பெரிய தாதா. கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், கொலை, மிரட்டல் நடத்தும். ஐஷு படிக்கிற அதே காலேஜில் தான் ரொம்ப வருஷமா படிக்கிறான். இவன் தான் கஞ்சா. ஆசை ரவியோட கூட்டாளி. கஞ்சா கட்டுறது, ஆளை கட்டுறத எண்ணூர்ல தாம்பரம் வரைக்கும் இருக்கிற எல்லா ரவுடியும் இவன் கைக்கூட. இவனும் ஐஷு படிக்கிற அதே காலேஜ் ரொம்ப வருஷமா படிக்கிறான். என்னைக்குமே காலேஜ் வரைக்கும் கிளாஸ்க்குள்ள வராம இருந்தது 2 பேரும் இன்னைக்குன்னு பார்த்து கிளாஸ்க்குள்ள போய் ஐஷு கிட்ட கலாட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியே இருக்கும்போது மணலி கஞ்சா ஐஷு கையில இருந்த அவன் மொபைலை வாங்கி அவளோட நம்பர் தெரிஞ்சுக்கிட்டான். நம்பர் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஆசை ரவி என் ஐஷுக்கு ஃபோன் பண்ணி அசிங்கமான வார்த்தை பேசி தொல்லை கொடுத்துட்டு